வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டேக்கான ரிவ்யூ தாங்க பேச போகிறோம். அது லைவ்ல என்ன நடந்தது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி தாங்க கொடுக்குறாங்க. மார்னிங் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இவர் பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே நீங்கள் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தராக சொல்லணுன்ற மாதிரி ஆக்டிவிட்டி வருது. எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாடுலேஷனில் சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தது. அதில் முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா ஜெஃப்ரி சொன்னது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பையன் வந்து ரொம்ப அதாவது கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது, அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா உள்ளே வந்து எல்லாருமே வந்து வெளியில் இருக்கிறத விட உள்ளே வந்து கொஞ்சம் நடிக்க செய்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தன்னை மாற்றிக்கிட்டு தான் உள்ளே இருக்க முடியும். இப்போ வெளியில் வந்து ஒரு ராவா அப்படி இருப்பாங்கல்ல, ஜெஃப்ரிலாம் அப்படி தான் இருந்ததா இப்போ சொல்கிறாங்க. என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரின்றது யாருக்குமே தெரியாத ஃபேஸ், மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் ஃபேஸ் டிவி சீரியல்ல வச்சிருக்காங்க. வந்து இந்த ஒரு இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்போஸ்டான ஆளுங்க. இவங்களோட வந்து ஜெஃப்ரி வந்து மிங்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அதெல்லாம் உடச்சி இவங்களோட அவ்வளோ ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தம்பியா அப்படின்ற ஒரு ஜோனில் அதை தப்பாக வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகாதபடியும் அந்த டேக்கிலும் அதை அவன் யூஸ் பண்ணிக்கிறான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு கேல்குலேட் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்ட பேசணும். அவனோட வார்த்தைகள் எதுவுமே தப்பாக வந்துடக்கூடாது. இதெல்லாம் பண்ணுற அந்த அழுத்தத்தை வந்து இன்றைக்கி பார்க்க முடிஞ்சிச்சு. அவன் கண்ணிலேருந்து அந்த தண்ணி வந்து நிற்கவே இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க அம்மாவை வந்து அவன் மிஸ் பண்ணுறான்றது சொன்னாங்க. அதை தாண்டி ஜெஃப்ரியோட ஃபீல் எப்படி இருந்ததுன்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்காக அவன் மனசு இந்த இடத்துல ஏங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனுக்கு நிறைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அவனோட என்ன சொல்கிறது, அவன் எதெல்லாம் தேவைப்படுதோ தேவையை அறிஞ்சிட்டு அவன் முகத்தை பார்த்தே செய்கிற அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து அவன் சம்பாதிச்சு வெளியிலையும் வச்சுருக்கான். ஸோ இதனால தான் ஜெஃப்ரியை உள்ளே இருக்கிறவங்களும் அதாவது வாண்டடாகவே அவன் மேலே வந்து அன்பாக இருக்கிறதுக்கு காரணம் ஜெஃப்ரியோட அந்த ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாண்டிங்காக நடந்துக்கிற விஷயந்தான். அதை தான் அவன் சொல்லி ரொம்ப அழுதான். ஸோ பிக் பாஸ் கிட்டே கேட்டான், ஃப்ரெண்ட்ஸை கூட எனக்கு பார்க்கணுன்னு தோணுது. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் என்னால் எல்லாத்தையுமே ஓப்பனாக பேச முடியும், அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு இணைச்சி அவர் அந்த இடத்துல பேசினது ஜெஃப்ரிக்கு ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, அவனுடைய ஃபீலிங்ஸை வெளியில் கொட்டினது. எல்லார் கண்லேயும் அந்த அழுகையை பார்க்க முடியும் காலையில். அதே மாதிரி சௌந்தர்யா சொன்னது, சௌந்தர்யா இப்போ நம்ம பார்ப்போம் சும்மா ஜாலியாக ஒரு ஏதோ ஒரு நல்லா க்யூட்டாக டாலாக அது மாதிரி எல்லா இடத்துலையும் சும்மா சிரிச்சுட்டு அது மாதிரி இருக்கிற ஒரு சௌந்தர்யா பார்த்தா, இந்த இடத்துல வந்து சௌந்தர்யா எழுந்துக்கும் போதே ஃபஸ்ட்டு இதை சௌந்தர்யா தான் ஆரம்பித்து வச்சாங்களே. அதுதான் ஜெஃப்ரி சொல்லுவான், நீ போய் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்ச, எனக்கு நான் அழக்கூடாதுன்னு நினச்சேன், நான் அழுதுட்டேன் அப்படின்றாரு. ஏன்னா சௌந்தர்யா ஃபஸ்ட்டு எழுந்து நின்னதையுமே அவங்க அப்பா அம்மாவை ஃபீல் பண்ணி அவள் அழுதுட்டா. அவளால் தாங்கிக்க முடியல. ஏன்னா அவள் இது வரைக்கும் வீட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதே கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருமே அப்படித்தாங்க. வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டோம். அதாவது அவங்க தானே நம்ம வந்து மனசுக்குள்ளே இருக்கோம், அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்போம், எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் அப்பா அம்மா தானே கொஞ்சம் கேஷுவலாக அப்படி இருப்போம். அதே தான் சௌந்தர்யா அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அது மாதிரிலாம் பேசுனதில்லை, ரொம்ப இப்போ ஃபீல் பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துல அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதோடு சேர்ந்து ஃபன் அவங்க அழுவாங்க. அவங்க அழுததே எல்லாருமே ரொம்ப சோகமாயிடுவாங்க. அது ஃபன் மூமெண்ட்டாக யாரெல்லாம் உள்ளே வரணும்னா, விஷ்ணு விஜய் அவரோட இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு, அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்டாக சின்னதுலேருந்தே. ஸோ அந்த ஃப்ரெண்டும் கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா நல்லாயிருக்கும் பிக் பாஸ் அப்படி சொல்லிடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ரயான் சொன்னது அவங்க அக்கா குழந்தைய மிஸ் பண்ணுறதா சொல்லியிருப்பாரு, அவங்க அம்மா அப்பாவை சொல்லியிருப்பாரு. ஒவ்வொருத்தர் முத்து சொல்லும் போது ஆப்வியஸ்லி அவர் பேச்சு வழக்கம் தான் தெரியல, அவர் ரொம்ப அப்படியே பேசி அவங்க அப்பாவை வந்து மிஸ் பண்ணுறதா. ஏன்னா இவர் தனியாகவே இருந்துட்டு இருந்தார், அதாவது குடும்பமாக இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு இருந்தோம். இனிமேல் இந்த பிக் பாஸில் வந்து இதை நான் சொல்கிறேன், ஒன்றா இருக்கணும்னு தோணுது இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு அவர் சொன்னது கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ இப்படியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாக்லின் கதை தெரியும், எப்போவுமே அவங்க அம்மாவை தான் சொல்லுவாங்க, அதே தான் இங்கேயும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தரோட விஷயங்களும் போச்சுங்க. இதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஜெஃப்ரி இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. தீபக் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்படி போச்சு. இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்ச உடனேவே என்ன ஆகுது, ஆடியன்ஸ் போல்னு சொல்லிட்டு இன்னொரு இதில் வந்து ஸ்டோர் ரூம்லேருந்து ஃபைல் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஆடியன்ஸ் போலில் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குங்க அந்த சீனு.
ஏன்னா விஷால் வந்து சொல்லும் போது ஃபஸ்ட்டு அன்ஷிதாவை தான் படிக்க சொல்லுவார். உடனே எல்லாரும் முகம் ஒரு மாதிரி ஆகிடும். என்னடா இப்போ தானே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அன்ஷிதாவுக்கு தான் இவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னு இந்த வாரம் வாட்டுனாங்க, திரும்பி அன்ஷிதாவை கூப்பிட்றானே அப்படின்னும் போது, ஏன்னா அவங்க அதை படித்தா சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த இடத்துல விஷால் மென்ஷன் பண்ணார். உடனே ஜாக்லினுக்கு ஃபேஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இவங்க தான் பிக் பாஸோட ஒரு ப்ரமோட்டர் மாதிரி அவங்க ஒரு ஃபீல் ஒரு காட்டுறாங்கல்ல, ஆட்டிடியூட். அதனால் முகத்தை அப்படி வச்சுக்குவாங்க அன்ஷிதா கூப்பிட்டதையும். ஆனாலும் இவர் என்ன பண்ண, அன்ஷிதா கூப்பிடுவார், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. அன்ஷிதா வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு தமிழ் படிக்க தெரியாதுடா, ஆனால் அங்கே இருக்கிற பேரை பார்த்துட்டேன்டா, செம்மையாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. சரி, அப்போ அதுக்கு அடுத்தது ஜாக்லின் படித்தாலும் இதுக்கு சரியாக இருக்கும், ஏன்னா இதுக்குள்ளே குறிப்பிட்டிருக்கிற ஆளை பற்றி இவங்களெல்லாம் பேசலாம் அப்படின்னு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜாக்லின் வந்து பேசுவாங்க. என்னன்னு பார்த்தாக்கா, சௌந்தர்யாவை வந்து இன்றைக்கி மதியம் வந்து லஞ்சு அவங்க தான் செய்யணும், அவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, வேணால் உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து எல்லாரோட முகமும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் போல்லையே ஒருத்தவங்களை கூப்பிட்றாங்கன்னா, ஸோ இன்ட்ரெஸ்டிங் பர்சனை தான் அப்படி செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களால வந்து உள்ள என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை, வேறு எந்த கண்டென்ட்டுமே இல்லைங்க. போய் பாத்திரம் தேய்ச்சா கூட ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் உள்ளே வந்து சௌந்தர்யாவோட ரோல் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆடியன்ஸ் போல் சௌந்தர்யாவை சொன்னதையுமே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கு முன்னாடியே மார்னிங் ஆக்டிவிட்டிலே சௌந்தர்யா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு மட்டும் சொல்ல மறந்துட்டேன், இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா முன்னாடி போயிட்டு அவங்களோட ஃபேன்ஸ், ஏன்னா அவங்க மீடியா பர்சன், அவங்க எப்போவுமே அவங்க வந்து இது போட்டுகிட்டே இருப்பாங்களாம், என்ன சொல்கிறது, அதை ஸ்டோரிஸ்லாம் போட்டுகிட்டே இருப்பேன், ரீல்ஸ் போட்டுகிட்டே இருப்பேன். அதனால் என்னோடய ஃபேன்ஸ், என்னோடய ஃபாலோவர்ஸ், எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ், உங்களெல்லாமும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வெளியில் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய போஸ்ட்டு ஸ்டோரிஸ்லாம் போடுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக சொல்லிட்டுருப்பாங்க. முத்து அப்போ வந்து ஜாகிங் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ சொல்லாரு, முத்து நான் பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்குறான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்கங்க, மற்றவங்கள பார்த்து காப்பி பண்ணல. நேற்று முத்துக்குமார் இவ்வளோ பேசினார் இல்லையா, இந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணோம். எப்போவுமே வந்து இந்த சௌந்தர்யா மட்டும்தான் இந்த கண்ணை இப்படியே அப்படியே உருட்டி ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அது விஜய், ஆமாம் க்யூட்டாக இருக்கா, விஜய் சேதுபதி கூட அதுக்காக பார்த்து ரசிப்பாங்க. அதை வந்து நேற்று பார்த்தீங்கன்னா 2 வாரமாக இதை காப்பி பண்ணுறாரு முத்துக்குமரன். அவர் இப்படி கண்ணை வச்சுக்கிட்டு இப்படி முடிக்கிறது. முத்துக்குமரனுக்கு இது ஒன்று சொல்லலாம், நீ உனக்கானது நீ தமிழ் பேசுறியா, அதோட நிறுத்திக்கப்பா, சௌந்தர்யாவை பற்றி நீ காப்பி பண்ணது. அப்போது சௌந்தர்யா நல்ல ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ஒரு பேர் இருக்குது, சப்போர்ட் இருக்குதுன்றதை பார்த்துட்டு தானே அதை வந்து நீ காப்பி பண்ணுற. அப்போ எப்படி சௌந்தர்யாவை நீ குறை சொல்கிற மாதிரி நீயா எல்லாமே முன்னுக்கு வரா மாதிரி பண்ணாத. அப்போ இன்னொருத்தரோட இதுவை எடுத்து தான் இவர் வந்து வெளியில் தெரிகிறாரு. அவரோட ஓன் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, தமிழ் பேசுறதை தவிர. ஆமாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிடுது. அப்புறம் ஆடியன்ஸ் போலுக்கு சமைக்க சொல்லியாச்சுங்க. இப்போ சமையலுக்கு ஸ்டார்ட் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் டாஸ்க்கு தாங்க. இந்த வாட்டி யாராவது 2 பேரை வந்து கரெக்டான வந்து செலக்ட் பண்ணி நாமினேட் பண்ணணும் அப்படின்வாரு. எல்லாருக்குமே அது கன்ஃபெஷன் ரூம் தான். ஒவ்வொருத்தரும் எல்லாருமே நாமினேட் பண்ணுவாங்க. இதில் ஓவரால் பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, அவங்க 5 ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அப்புறம் ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா 3 ஓட்டு, அதே மாதிரி ஜாக்லின் பார்த்தா 3, ராணவ் 3, விஷால் 2, அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சரி 4, பவித்ரா 3. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நாமினேஷனில் வந்துட்டாங்க. இப்போ இதில் நாமினேஷனில் வராத ஆள் யாரும் பார்த்தீங்கன்னா, நம்ம சவுண்டு வரல, முத்துக்குமரன் வரல, அருண் பிரசாத் வரல, தீபக் வரல, ரயான் வரலங்க. ஒரு வழியாக ஒவ்வொருத்தரும் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி வந்துட்டாப்புல உள்ள, நம்ம மஞ்சரியும் வந்துட்டாங்க. ஸோ அதனால் இன்னிமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா ராணவெலாம் உண்மையிலே ஒன்றும் பண்ணலைங்க. யாராக இருந்தால் நான் நியாயம் பேசலாம். அவன் கையில் கொஞ்சம் அடிபட்டதுனால அனுதாப ஓட்டுகள் அதிகமாக வந்திருக்கலாமே தவிர ராணுவ ஒன்றும் கிடையாது. அவன் வந்து தீபக் வந்து ராணுவ வந்து நாமினேஷன் பண்ணும்போது சொல்லுவார், அதாவது ஒரு கண்டஸ்டண்ட்டுக்குள்ளே குழப்பம் வரலாங்க, குழப்பமான கண்டஸ்டண்ட் யார் பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவ தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லாமே வந்து நல்லா தான் போயிருந்தது. ஸோ இப்படி ஒரு வழியாக நாமினேஷன் டாஸ்க்கு முடியுதுங்க. ஸோ இதை முடிஞ்சது பார்த்தீங்கன்னா இவங்க 5 பேர் வரல. அதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு அப்படியே எகிரி குதிக்கும். ஏன்னா ஐயோ இந்த வாட்டி யாரும் நம்மளை நாமினேட் பண்ணல அப்படின்னு. ஜாக்லின் மூஞ்சிலாம் இப்போ பார்க்குறோம், இஞ்சி தின்ன குரங்கு தாங்க. ஸோ இந்த வாரம் வந்து உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமாக போகும்னு நினைக்கிறேன். போன வாரம் பண்ண தப்புகள் யாரும் இந்த வாரம் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம சௌந்தர்யா வந்து
வந்து சமைக்க வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நீங்கள் போய் சமைங்க, யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, யாரும் உதவி பண்ணக்கூடாது, வேடிக்கை வேண்டி பாருங்கன்னு. அந்த அம்மா மாட்டின்னு முழிக்குது, என்ன பண்ணுதுன்றது. காலையிலே சௌந்தர்யா சொல்லிட்டா, மத்தியானம் சமையல் எப்படி இருக்கோ தெரியாது, காலையிலே எல்லாம் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்குங்க செய்யறத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் சமைச்சதே கிடையாது. ஸோ பார்க்கலாம் எப்படி என்டர்டெயின்டாக இருக்க போகுதுன்னு. ஸோ மற்றபடி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னன்றதை பக்காவாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.